நம்ம தான் ப்ராப்ளமே. we are the problem for other women, like people who are judging other women, they are the main problem. இதெல்லாம் ஒரு சின்ன விஷயம், why don't you adjust ன்னு சொல்றது main parents only. That's why so many suicides are happening. Financial independence hold என்கிட்ட இருக்குன்றதுனால நீ என்கிட்ட வந்து கெஞ்சு, நீ நான் உனக்கு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுப்பேன், இல்லை நீ வந்து உனக்கு எப்படி இருந்தாலும் நீ என்கிட்ட தான் வந்து நிற்கணும் அப்படின்றதே ஒரு க்ரூவல் மைண்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஈஸியாக சொல்லிடுவாங்க வந்து ஒன்று அடிக்கல, ஒன்றும் திட்டல, ஒன்று ஹார்ஷாக பேசல அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை அடிச்சதே சம்டைம்ஸ் வந்து ஓகே உங்கள் ஹஸ்பண்ட் தானே அடிச்சுட்டு உங்கள் ஹஸ்பண்ட் தானே உன்னை சமாதானம் பண்ண போறாரு. மெனி மென்ஸே நாங்கள் ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டோம்னா உங்களுக்கு என்ன வேலை? என் வீட்டுக்கு எனக்கு புடவை வாங்கி கொடுத்தாரு, நகை வாங்கி கொடுத்தாருன்னு பெருமையாக பேசுகிறவங்க யாருமே என் வீட்டுக்காரர் எனக்கு கையை பிடிச்சி பீச்சு கூட்டிகிட்டு போனாரு, என் அப்பா அம்மா முன்னாடி எனக்கு சப்போர்ட்டிவாக நின்னாரு, இது எது நியாயமோ அதுக்காக நின்னாரு அப்படின்ற சொல்கிறது தானே ஒரு பெரிய விஷயம். நான் ஒரு ரெஸ்பான்சிபிள் ஹஸ்பண்ட்னா ஐ எம் ஏர்னிங் ஃபார் த ஃபேமிலி, அவ்வளோதான் நினைக்கிறாங்க. they don't know that women சொசைட்டியும் எவ்வளோ இதுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? பிகாஸ் சொசைட்டி அண்ட் ஆல்சோ பேரண்ட்ஸ். ஏன்னா விமன் வந்து ஒரு ஸ்டெப் எடுக்காமல் இருக்கிறதுக்கான மெயின் ரீசன் த ஜட்மெண்ட் ஆஃப் த சொசைட்டி. நான் ஒரு பெண்ணா தனியாக போய் நான் எப்படி வாழறது அப்படின்னு. சி இஃப் யூ ஆர் கம்ஃபர்டபுள் வித் த ரிலேஷன்ஷிப் தட் இஸ் ஃபைன். பட் ஆனால் உங்களால் அது இருக்கவே முடியல, நான் வெளியில் சொசைட்டிக்காக தான் அதை கஷ்டப்பட்டு ஏற்றுட்டு இருக்கேன் அப்படின்னா தென் அந்த சொசைட்டியாக ஆஸ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம எப்படி அதை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? we as a society we should stop judging women. அதுதான் மெயின். நம்ம தான் ப்ராப்ளமே. we are the problem for other women, like people who are judging other women, they are the main problem. And parents, they are very supportive of the son-in-law. they will not support their daughter. He is not beating you, as if beating is the only form of abuse மாதிரி அவங்க மனசுல நினைச்சுப்பாங்க. So he is not beating you. What about all the emotional abuse that's happening? Some men withhold love from the wife. ஒரு கான்ஃப்ளிக்ட்னா they will just stop talking, silent treatment கொடுக்கறது, அப்புறம் இந்த withholding love பேசாம பண்றது, all those are also emotional abuse. And காசு கொடுக்க மாட்டேன்னு சொல்றதும் abuse தான். Though no one understands that. I will not give you money, you suffer ன்னு சொல்றதும். So every time indirectly he'll make the woman come to him, beg பண்ண, you come and beg me, அப்பதான் உனக்கு வேண்டியதெல்லாம் கிடைக்கும் பார், நான் எவ்வளவு பவர்ஃபுல் பாருன்னு சொல்றதும் அபியூஸ் தான். These things hardly come to notice. Parents will say adjust, இதை விட நாங்க எவ்வளவோ கஷ்டப்பட்டோம், இதெல்லாம் ஒரு சின்ன விஷயம், why don't you adjust ன்னு சொல்றது main parents only. That's why so many suicides are happening. பேரண்டோட சப்போர்ட் இல்லாம தான் people are like young girls are ஆமா. சரி, நீங்கள் நீங்கள் சொன்னது எனக்கு ஆக்சுவலி இட் ரியலி எனக்குமே அது தோணுச்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இன்னைக்கு ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் ஹோல்டு என்கிட்ட இருக்குன்றதுனால நீ என்கிட்ட வந்து கெஞ்சு, நான் உனக்கு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுப்பேன், இல்லை நீ வந்து உனக்கு எப்படி இருந்தாலும் நீ என்கிட்ட தான் வந்து நிற்கணும் அப்படின்றதே ஒரு க்ரூவல் மைண்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இருக்கிற இந்த மாதிரி இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நீ அட்ஜஸ்ட் பண்ணி இரு, பரவாயில்ல அப்படின்னு சொல்றது எவ்வளோ க்ரூவல். வெரி ஹார்ட் ஆன் த உமன். ஏன்னா ஷீ டசன்ட் ஹேவ், எங்கே போய் சொல்லுவாவோ, எங்கே போய் சொன்னாலும் no one is going to understand. ஸோ ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இன்ஃபேக்ட் ஐ வாஸ் கிரியேட்டிங் அ ரீல் டுடே, ஐ எம் கோயிங் டு ரிலீஸ் இட். அதை பற்றி தான் ஒரு பாயிண்ட் முதல்ல புரியுற மாதிரி பேசி பாப்பா, and then she'll get angry, and then she'll cry, she'll beg, she'll do everything. After that it becomes total silence. There is no more thing, nothing more to say. நான் இப்படியே இருந்துடுறேன், no one is going to support me, I will tolerate it, I will just be like this, and the whole life is gone for her. அதே மாதிரி அது ஈஸியாக சொல்லிடுவாங்க வந்து ஒன்றும் அடிக்கல, ஒன்றும் திட்டல, ஒன்றும் ஹார்ஷாக பேசல அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை அடிச்சதே சம்டைம்ஸ் வந்து ஓகே உங்க ஹஸ்பண்ட் தானே அடிச்சு, உங்க ஹஸ்பண்ட் தானே உன்னை சமாதானம் பண்ண போறாரு. அதுவும் அந்த காலத்து சாங்ஸ்ல அடிக்கிற கைதான் அணைக்கும்னு ஒரு சாங் இருக்கு. ஓ டுடே he'll beat you, tomorrow he'll hug you. ஸோ எல்லாம் சரியா போச்சு. ஸோ அந்த அடிக்கிறத மட்டுமே எப்பயுமே அதுதான் ஒரு அப்யூஸ்ன்னு பார்க்குறாங்க. பட் எமோஷ்னலி அன்அவைலபிளாக இருக்கிற ஒரு பார்ட்னர், எமோஷ்னலி எனக்கு வந்து ஒரு சப்போர்ட் இல்லை, எமோஷ்னலி அவங்க வந்து என்ன எப்பவுமே அப்யூஸ் பண்ணுறாங்கன்றத வந்து பெருசாக யாருமே பேசுறதும் இல்லை, அதை பெரிய விஷயமா பார்க்குறதும் கிடையாது. அண்ட் ஆல்சோ பீப்புள் ஈஸிலி சே லைக் ஓகே இதெல்லாம் ஒரு விஷயமா, என் வீட்டில் இருக்க பிரச்சனையை கேளு, இதை விட பெருசாக இருக்குது அப்படின்னு ஈஸி தே ஜட்ஜ். பட் ஆனால் எனக்கு டாலரன்ஸ் லெவல்னு ஒன்று இருக்கும், இதில் இருக்கும் ஒரு டாலரன்ஸ் லெவல்னு ஒன்று இருக்கும். நீங்கள் அதை பொறுத்து போறீங்கிறதுக்காக நம்மளும் அதை பொறுத்து போகணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ whenever we talk about this, they say like இது அரகன்ஸ், இது படித்ததுனால வந்து திமிரு, ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் இருக்கிறதுனால ஒரு திமிரு அப்படின்னு எதையாவது ஒரு பேர் அதுக்கு கொடுத்துட்டே இருப்பாங்க தவிர they don't try to understand what actually they go through. ஏன்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கிராஃப் வந்து அப்படியே ரொம்ப மேலே கீழே, கல்யாணம் வந்து ஒரு இடத்துல ஒரு மரம் நட்டுருப்பாங்க, அந்த மரத்தை அப்படியே பிடுங்கி வேரோட கொண்டு போய் ஹஸ்பண்ட் வீட்டில் நட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அது நல்லா ஃப்ளரிஷ் ஆகி வளரணும்னு ஆசைப்படுவாங்க. இட் வில் டேக் அது ஒரு டைம் எடுக்கும். அந்த மரம் அந்த இடத்துல பிடிச்சி வளர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் ஒரே நாளில் எல்லாத்தையும் கற்றுக்கணும்னு நினைப்பாங்க. என்னோட வீட்டு அம்மா வைக்கிற மாதிரி சாம்பார் நீ வைக்கணும், என் அம்மா நடந்த மாதிரி நீ ஃபேமிலி ரன் பண்ணணும், உங்கள் ஃபேமிலி வேறு எங்கள் ஃபேமிலி வேறு, நாங்கள் அதை கற்றுக்கிட்டு வர்றதுக்கே இட் வில் டேக் டைம். பட் they don't give that time. டக்குன்னு உங்களை வந்து நீங்கள் பர்ஃபெக்ட் மிஸ்டர்
பெர்ஃபெக்ட் ஹோம் மேக்கர் அப்படியா நீங்க இருக்கணும்னு நினைக்கிறாங்க. பட் ஆனால் அதை மென் அதே பண்றாங்களா? அவங்கள மிஸ்டர் பெர்ஃபெக்ட் மேனா இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் அது பெரிய கொஸ்டின் மார்க் சம்டைம்ஸ். they feel entitled. they've seen their fathers, அம்மா எல்லாம் பண்ணியிருக்காங்க அப்பாவுக்கு. ஸோ they feel that entitlement முதல்லேருந்தே எனக்கு அவ ஒய்ஃப் வந்தா சமையல் பண்ணி போட போறா. ஸோ they don't have any அது they don't even feel guilty sometimes. இந்த மாதிரிலாம் நம்ம பண்றோமே, அந்த பொண்ணு நம்மள மாதிரி ஒரு ஃபேமிலி வளர்ந்து பொண்ணு தானே அது. ஆனா நம்ம இப்படி எக்ஸ்பெக்ட் பண்றோமே எல்லாம் they don't even feel guilty about it. they feel இதுக்கு தான் மேரேஜ்னா இப்படிதான் அப்படின்னு they have that entitlement. ஸோ அந்த என்டைட்டில்மெண்ட் வந்து அந்த விமனோட அந்த மனசு என்ன, அந்த பொண்ணுக்கு என்ன தேவை இருக்கும், அதை ஆக்சுவலி யோசிக்கிறதே கிடையாது. அவங்க ஏதோ ஒரு பொம்மையை வாங்கிட்டு வந்திருக்கோம், அது நம்ம சொல்றதெல்லாம் கேட்கணும் அப்படின்ற மாதிரி தான் சம்டைம்ஸ் தே பிஹேவ், தே ஆக்ட். அவங்களுக்குன்னு ஒரு ஓன் விஷஸ் இருக்கும் அப்படின்றத அவங்க யோசிக்கிறது இல்லை. ஸோ ஒரு ஹோம் மேக்கருக்கு ஒரு பிரேக்ன்றது எவ்வளோ முக்கியம் நீங்கள் நினைக்கிறீங்க? பிகாஸ் வி ஆர் இன் த லூப் ஆல் த டைம். ஆனால் அவங்களுக்கு ஒரு ஹாலிடே, அவங்களுக்கு ஒரு பிரேக், அது அண்ட் ஆல்சோ த பெய்டு ஹாலிடே, அது எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதெல்லாம் நான் இட் வாசன்ட் தேர் இன் மை லைஃப். ஸோ ஐ ஹேட் அ வெரி ஹார்ட் டைம். பட் இப்போ நவ் ஐம் நாட் கம்ப்ளீட். இப்போ ஒரு 5-6 years ஐ ஹவ் பீன் டூயிங் இட் ஃபார் மை செல்ஃப். எப்போதெல்லாம் வெளியில் போய் தான் ஆகணும்னு ஐ ஹேவ் டு கோன்ற மாதிரி அண்ட் மை சில்ட்ரன் ஹவ் grown big. So now they are coming with me. So otherwise, men don't understand the need for this homemaker to go because they are spending time out at their office. எல்லாம் போறாங்க, அதனால அவங்களுக்கு தெரியறதே இல்லை. இந்த மாதிரி ஒரே இடத்துல சுத்தினா பைத்தியம் பிடிக்கும்னே அவங்களுக்கு தெரியல. And they are thinking, oh, இதெல்லாம் ரிலாக்ஸ் பண்ற, you're relaxing. இப்போ many men say, நாங்க ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டோம்னா உங்களுக்கு என்ன வேலை அப்படின்றாங்க. தே திங்க் அந்த பூனை கண்ணை மூடிந்த உலகம் இருன்றோம் சம்திங் தேல் செய்யணும். அதே மாதிரி தான் தே திங்கிங் ஆஃப்டர் தே லீவ் ஃபார் ஒர்க் வி ஆர் ஆல் சிட்டிங் ஹாப்பிலி அண்ட் என்ஜாயிங் லைஃப் நினைச்சிட்டு இருக்காங்க, விச் இஸ் so bad. And definitely break எடுக்கணும். And I've been making sure that I see, women also don't know that they deserve a break. அதுலயும் இருக்குல்ல, விமெனுக்கும் நம்ம கொஞ்சம் எஜுகேட் பண்ணணும். You deserve break, you need that rest and you need that support. என்றத we also have to teach our girls and whoever we know, பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு, when they say, because women think they are undeserving of anything. ரொம்ப ரொம்ப மட்டமா நினைச்சுக்கிறாங்க அவங்கள பத்தி. I am not deserving of love, I am not deserving of support, I don't need that break time. Why do I need break? men போய் ஹார்டா ஒர்க் பண்ணிட்டு வராங்க, அவங்க என்ன போய் வயல்லையா வேலை பண்ணிட்டு வராங்க? They're not அது மாதிரி கிடையாது. they're not doing so much hard work or are they going to wars and coming? No, அவங்களும் ஒரு மாதிரி ஒரு ஆஃபீஸ்ல போய் உட்காந்து தான் ஒர்க் பண்ணிட்டு வராங்க. பட் நம்மளுக்கே அது மைண்ட் செட், ஓ தே ஆர் ஒர்க்கிங் சோ ஹார்ட், நம்மளுக்கும் அப்படிலாம் ஒன்றும் இல்லையே, வீட்டில் தானே இருக்கும் அப்படின்னு நம்மளா சொல்லிக்கலாம். இன்ஃபேக்ட் we are doing more physical labor than them. அந்த ரியலைசேஷனே இல்லை விமனுக்கு. அவங்க ஆஃபீஸில் போய் ஒர்க் பண்ணுறாங்க, அது கஷ்டமான வேலை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பட் ஆனால் ஐ ஃபீல் லைக் நம்ம வந்து ஆஃபீஸ்லேயே போய் ஒர்க் பண்ணிடலாம் போல இருக்கு ஹோம் மேக்கர். நிறைய பேர் வந்து அந்த பேண்டமிக்ல சொன்னது வந்து, ஐயோ ஆஃபீஸே பரவாயில்ல, ஒர்க் தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டாங்க. ஐயோ ஐ பெட்டர் கோ டு ஆஃபீஸ், ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்டே சொல்லிட்டாங்க. சூப்பர். ஸோ நீங்கள் கண்டென்ட் கிரியேட் பண்ணி நீங்கள் போஸ்ட் பண்ணும்போது ஏதாவது ஒரு ஸ்டோரி தட் லைக் இது வந்து இந்த ஒரு ஸ்டோரி கேட்டு நான் ரொம்ப வந்து ஐ ஃபீல் பேட், ஏன்னா நிறைய பேரும் கூட நிறைய ஸ்டோரி ஷேர் பண்ணிப்பாங்க. பிகாஸ் தே ஃபீல் லைக் இவங்க வாய்ஸ் வந்து அவங்களோட வாய்ஸாக அவங்க பார்ப்பாங்க. அப்போ ஏதோ ஒரு ஸ்டோரி உங்களை ரொம்ப பாதிச்ச ஒரு ஸ்டோரி இருந்தா சொல்லுங்க. நிறைய இருக்கு ஆக்சுவலாக, 1-2 சொல்ல முடியாது. பட் ஐ கேன் சே 1 or 2. ஒரு லவ் மேரேஜ் பற்றி தான் அது. திஸ் கேர்ள் வாஸ் இன் லவ் வித் அ பாய் அண்ட் சேம் காஸ்ட் தான். ஸ்டில் த மதர் மேட் தெம் நாட், தள்ளி வச்சு பர்பஸ்லி ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி அந்த பொண்ணை இன்னொரு ஆளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு, தென் நவ் ஷீ இஸ் ஹேவிங் அ சைல்ட் அண்ட் ஆல். பட் ஷீ இஸ் நாட் ஏபிள் டு கம் அவுட் ஆஃப் த பெயின். அந்த லவ்லேருந்து அவங்களால வெளியில் வர முடியல. அண்ட் தென் whenever she visits those places, அந்த இடத்தெல்லாம் பார்க்கும்போது அந்த மெமரிஸு அப்படி அவ எப்படி அந்த மியூச்சுவலாக தான் அக்ரி பண்ணிட்டாங்க அவங்க. ஓகே அம்மா ஒத்துக்கல, ஸோ தே செப்பரேட்டட் ஆன் குட் டர்ம்ஸ் ஒன்லி. நம்ம அம்மா பேரண்ட்ஸ் ஒத்துக்கல, நம்ம பார்த்துக்கலாம், நம்ம வழி பிரிஞ்சு போயிடலாம் தான் பண்ணியிருக்காங்க. வெளியில் அவுட்வர்டாக அப்படி பண்ணியிருக்காங்களே தவிர இன்டர்னலாக they are still holding on to the pain, both of them. At least I know for sure the girl is holding on to the pain. I don't know about the boy. பட் அது ரொம்ப கஷ்டமாக தான். அந்த அவங்க ஸ்டோரியை நான் ஷேர் பண்ணேன் ஒரு தடவை. அந்த இதில் ஷேர் பண்ண போனால் she got so much support and love from my community. எல்லாரும் எழுதினாங்க அந்த பொண்ணுக்கு, that they were supporting her. ரொம்ப கஷ்டப்படுறோம் இந்த மாதிரி கேட்டு, இந்த மாதிரி நீங்கள் you had to go through such a horrible, especially a mother who doesn't understand her daughter. That is really tough ma. மதர் ஒரு இன்னொரு பொம்பளையால ஒரு எஸ்பெஷலி when it's our daughter, when a mother can't understand, what more can this girl do இல்ல. அது அந்த சின்ன வயசு வேற. So she just yielded and she got married. அந்த சப்போர்ட் எல்லாம் கிடைச்ச அப்புறம் after reading, going through all the comments and everything, she told me, அக்கா I got the closure today. இந்த பெயின்கான க்ளோஷர் இன்னைக்கு எனக்கு கிடைச்சதுக்கா. அட்லீஸ்ட் அந்த விஷயம் நடக்கல, லவ் மேரேஜ் தான் நடக்கல, பட் இத்தனை வருஷம் ஹோல்ட் ஆன் பண்ணியிருந்த பெயினுக்கு ஒரு இது கிடைச்சது, சப்போர்ட்டும் ஒரு இதுவும் கிடைச்சது அப்படின்னு தேங்க் பண்ண. தட் வாஸ் ரியலி டச்சிங். எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணேன் அந்த பொண்ணுக்கு பாவம்னு. ஹவு லாங் கேன் விமன் சஃபர் லைக் திஸ்? நோ,
எஸ்பெஷலி when there is no reason வேற செப்பரேட் பண்றதுக்கு எந்த ரீசனும் இல்ல. there is no in caste also is the same. There was no reason. He was in a good job போல இருக்கு. But still the mother வந்து some mothers are so horrible. Sometimes we always say mother is like God, father is like God எல்லாமே நம்ம சொல்லுவோம். Some mothers are very நம்ம இப்போ இன்னைக்கு நான் இப்போ இருக்க ஜெனரேஷன்ல பார்க்கும்போது நம்மளோட பசங்களுக்கு அவரோட பார்ட்னர்ஸை சூஸ் பண்றது கரெக்ட்னு நீங்க நினைக்கிறீங்க? நம்ம அவங்களோட பார்ட்னர்ஸை சூஸ் பண்றது கரெக்ட்னு நினைக்கிறீங்களா? நம்ம எப்படி சூஸ் பண்றது? they have to choose their own partners. I am very clear right from the beginning. I told my daughter also, I am not good. If they need help we can choose. நம்ம அவங்களே வந்து கேட்டாங்கன்னா அம்மா எனக்கு I want to marry and எனக்கு இன்னும் நான் சரியான பர்சனை மீட் பண்ணலன்னா then we can make some arrangements. யாரையாவது நம்ம we can ask around and do that. But otherwise what is there, how can we interfere in their life? பட் அப்படிதான் இவ்வளவு ஜெனரேஷன் நம்மளுக்கு வந்து அரேஞ்ச் மேரேஜ்ல வந்து அவங்களே நம்மளுக்கு ஒரு groom அது ஒரு விதத்துல சேஃப்டியா இருந்திருக்கு. they have seen the families பாத்திருக்காங்க, ஏதோ some background பாத்திருக்காங்க, எல்லாம் பாத்திருக்காங்க. But that also didn't work well for many of them. There emotional connection இல்லையே. Some partners are living only as roommates. There is no emotional connection or anything. Just they are outward உலகத்தை பாப்பாங்கல. 10 பொருத்தம் கரெக்ட்டா இருக்குன்னு சொல்லுவாங்க. I am not 10 பொருத்தம் கரெக்ட்டா இருக்கு, அவங்க வந்து ஹாப்பியா இருக்குன்னு சொல்லி தான் கல்யாணத்துக்குள்ள they are entering. And also like அந்த particular boy or a girl they blindly believe their parents. என் அப்பா அம்மா பண்ணா கரெக்ட்டா தான் இருக்கும் அப்படினு பண்றாங்க. That was sign of a good girl. Good girl good boy னா வந்து what parents say we will do. அப்படி பண்ணதுக்கு அப்புறம் அந்த ரிலேஷன்ஷிப் சரியா போகல, அதுல அவங்க ரொம்ப ஒரு அபியூஸ் கோ த்ரூ பண்ணி வராங்க அப்படிங்கும்போது அதை பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம் இல்ல? அதுதான் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்க பார்த்து கொடுக்குற பையனை பண்ணிட்டா நாங்க நாளைக்கு பின்னாடி ப்ராப்ளம்னா நாங்க சப்போர்ட் பண்ணுவோம். இதுவே ஒரு பிளாக்மெயிலுக்கு ஒரு இது. நீயா பண்ணிட்டு போனா நீயே பாத்துக்கோ, எனி ப்ராப்ளம் we are not going to support you. But what will actually happen after the marriage? அப்பா அம்மா பார்த்த பையனை பண்ணிட்டா கூட even then no one comes for support. Your life you have to take care னு சொல்லிடுவாங்க. How can we come? நாங்க இதை விட அதிகமான ப்ராப்ளம்ஸ்லாம் பார்த்திருக்கோம். இதெல்லாம் ஒரு சின்ன ப்ராப்ளம் அட்ஜஸ்ட் பண்ணி போதா again the woman was only expected to adjust there. So nothing like that is happening. வீட்டு பக்கமே வந்துராத, நாங்க உன்னை சப்போர்ட் பண்ண மாட்டோம். ஆல்ரெடி எங்களுக்கே இங்க நிறைய தலைக்கு மேல இருக்கு. You don't come here. And also ஒரு brother or sister இருந்தா அவங்க லைஃப் நீ யோசி. நீ வந்துட்டேனா அவங்களுக்கு யார் இருப்பாங்க, வருவாங்க அப்படி சொல்லி அந்த பொண்ணா நீங்க அந்த பெயினை கோ த்ரூ பண்ணுங்க. ஒரு 60 வருஷம் கோ த்ரூ பண்ணுங்க. So there is no reason. இவங்க சொல்றாங்க நாங்க பாத்துப்போம்லாம் சொல்றாங்க. No one is going to, you are going to handle your own life. To every girl watching this, you are going to handle your own life. So நீங்களே சூஸ் பண்ணாலும் சரி, உங்க அப்பா அம்மா சூஸ் பண்ணாலும் சரி, your life is fully yours, your responsibility. So choose well and carefully and with lots of I feel more than அந்த 10 பொருத்தம் பார்க்கறத விட they can have a list of questionnaire. ஒரு மைண்ட் நல்ல இதுவா இருந்தா, நம்மளுக்கு வேல்யூ சேமா இருக்கா, what are the most important things that you can never compromise on, and most importantly இந்த காலத்துக்கு தேவையானது STDs. They have to get themselves tested for both the partners have to get themselves. இதெல்லாம் இப்படிலாம் கேட்டா லவ் இருக்குமான்லாம் யோசிக்காதீங்க. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பண்ணாதான் லாங்கா லவ் பண்ண முடியும். So that is the most important thing. அது क्वेश्चन வருவாங்க. அப்ப இதெல்லாம் பண்ணா இதெல்லாம் எல்லாத்தையும் ஆல்ரெடி இது பண்ணி நம்ம வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்ல போக முடியாது அப்படினா. ஆமா இப்படி எல்லாம் கேட்டிட்டு லவ் பண்ண முடியும். இப்போ நம்ம ஒரு Dress எடுக்கறோம் அப்படினாலே ஒரு 4-5 வாட்டி நம்ம ஒரு Dress பார்க்கறோம், 4-5 கடையில பார்க்கறோம், நம்ம வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்றது பார்க்கறோம். ஒரு ரிலேஷன்ஷிப்ன்றது இட்ஸ் a big commitment, ஒரு லைஃப் லாங் கமிட்மெண்ட். அப்ப அதுக்கு நான் ஒரு எனக்கு தேவையான ஒருத்தரை இல்ல எனக்கு பிடிச்ச மாதிரி ஒருத்தரை நான் சூஸ் பண்றதுல தப்பு கிடையாது. நம்ம வந்து ஒரு லைஃப் வாழ்ந்து பார்த்துட்டு வரோம்னு சொல்லல. பட் ஆனா நம்ம அவங்க கூட பேசி பார்க்கலாம், நம்ம வேல்யூஸ் எப்படி இருக்கு, உங்களோட மைண்ட் தாட் என்னவா இருக்கு, நீங்க வந்து ஒரு உமன் வீட்ல இருக்கணும்னு நினைக்கிறீங்களா இல்ல வெளியில போகணும்னு நினைக்கிறீங்களா இல்ல ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேசி தெரிஞ்சுக்கிட்டு செட் ஆகலன்னு சொல்லி அப்பவே போயிட்டா பாதிப்புகள் ரொம்ப கம்மி. கல்யாணம் ஆகி 2 குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா செட் ஆகலான்னு யோசிச்சா நிறைய விஷயங்களுக்காக யோசிக்கணும். இல்ல நிறைய பேருக்கு அது ப்ராப்ளம். அது பசங்களுக்குமே நாளைக்கு அது அவங்க பெரிய ஒரு, ஏன்னா ஒரு ஹாப்பியா ஒரு மதர் இல்லைன்னா அவங்களால ஒரு ஹாப்பியான சைல்டை வளர்க்கவே முடியாது. நம்ம ட்ராமாவையும் அவங்க மேலதான் நம்ம திணிக்க போறோம். அது எல்லாமே நம்ம சேவ் பண்ணலாமே. ஸோ அந்த அப்படி ஒரு ஆங்கிள் அதை ஆக்சுவலி நம்ம பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். சூப்பர். ஆஸ் அ பேரண்டா இன்னைக்கு ஜெனரேஷன் பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப ரெஸ்பான்சிபிளா இருக்காங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? லைக் டு க்ரோயிங் தேர் சைல்ட். I feel, generally I feel girls are more responsible. அந்த காலத்துல நாங்க கொஞ்சம் நெய்வா தான் இருந்தோம். பிகாஸ் எங்களுக்கு அவேர்னஸும் கிடையாது. பேரண்ட்ஸ் ஆல்சோ டிடன்ட் பாதர் டு டீச் அஸ். கல்யாணம் பண்ணி போற பொண்ணு தானே தே ஆல்சோ ஜஸ்ட் இதுவும் நான் சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன். லைக் whenever நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்தா நீ வேற வீட்டுக்கு போற பொண்ணு தானே, ஆமா நீ வேற வீட்டுக்கு போற பொண்ணு தானே அப்படின்னு சொல்லுவாங்க. the temporariness of life வந்து நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்தே பாக்குறோம். இந்த வீடும் உனக்கு டெம்பரரி தான், அந்த வீடும் உனக்கு டெம்பரரி தான், வேற வீட்டுக்கு போறவே அப்படின்னு சொல்லுவாங்க. சரி நம்ம கல்யாணம் ஆகி நம்ம ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்த பிறகு இது உன் வீடு இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் இப்ப என் வீடு அப்படின்ற மாதிரி ஒரு क्वेश्चन இருக்கும். அப்ப நம்மளுக்குன்ற ஒரு மணி இல்ல நம்மளுக்குன்னு ஒரு வீடு அது
இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கிறேன். பிகாஸ் உங்க ஹஸ்பண்ட் ராஜாவே இருக்கட்டும், ஒரு பெரிய கிங்டமே வச்சிருக்கட்டும், பட் ஆனா எனக்குன்ற ஒரு வீடு இருந்ததுன்னா அது யாருமே நான் அந்த வீட்டுல இருந்து வெளியில போ அப்படின்னு சொல்ல முடியாது அப்படின்றதும் நான் ஆக்சுவலி நீங்க பேசும்போது எனக்கு அது தோணுச்சு. ஏன்னா யூஸ்வலி இதை சொல்லுவாங்க. அதே மாதிரி டாக்கிங் அபவுட் சர்டன் திங்ஸ் பிஃபோர் த மேரேஜ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு விமனுக்கு வந்து ரொம்ப டிராவல் பண்ண பிடிக்கும், ஆனா ஹஸ்பண்டுக்கு டிராவலே பிடிக்காது. இட்ஸ் a very important point which happened in my family also, my case also. நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு ஒத்து போகாது. அம்மா என்ன சொல்வாங்கன்னா, நீ இப்பெல்லாம் எங்களால கூட்டிட்டு போக முடியாது, நீ புருஷன் கூட போய் உலகத்தை சுத்தி பாரு. Very true. புருஷனுக்கு உலகம் சுத்தி பார்க்க ஆசையே இல்ல. அப்ப நம்ம என்ன பண்றது? அப்ப நம்மளும் வந்து ஒரு விமன் தனியா டிராவல் பண்ண, உமன் தனியா டிராவல் பண்றது அந்த ஜட்ஜ்மெண்ட். ஸோ அப்போ ஒரு விமனுக்கான ஹாப்பினஸோ இல்லை அவங்களுக்கான ஒரு விஷயத்த அவங்க பண்ணணும் அப்படின்னா எவ்வளோ தடைகள் இருக்கு. அதை தாண்டி ஒரு விஷயம் பண்றது இட்ஸ் நாட் ஈஸி. ஆனா அது ரொம்ப ஈஸி பண்ணணும் அப்படின்றது உங்களோட கருத்து என்ன? இவ்வளோ சில விஷயங்களுக்கு நம்ம ரொம்ப நம்மளை சுத்தி ரொம்ப ஸ்ட்ராங்கான வேலிகள் இருக்கு. அது கொஞ்சம் ஈஸ் பண்ண வேண்டியது இவ்வளோ முக்கியம் நினைக்கிறேன். Very true. I face this myself. My husband doesn't like to travel. I like to travel a lot. It didn't happen. இப்போ யார்து வின் ஆகும்? The person who holds the money. So அதுதான் ஃபைனலாக நடக்கும். பட் only now my children have grown big and even if my husband is not willing to come, நான் பசங்களோட போக ஆரம்பிச்சிட்டேன். Or women can start going alone. அது அந்த கான்ஃபிடன்ஸை முன்னாடி எங்களுக்குலாம் கொடுக்கல. பட் நவ் ஐ திங்க் சோலோ ட்ராவல்ஸோ குரூப் ட்ராவல்ஸ் நிறைய இருக்கே. Group women travels. Just go ahead with your life. Don't wait for your husband to come take you everywhere. That's not going to happen. If it's going to happen, it will happen. If it's not going to happen, it's not going to happen at all. இன்னும் எவ்வளோ வயசு வரைக்கும் வெயிட் பண்ணி இன்னொரு 10 வருஷம் ஆச்சுன்னா the husband is not going to change. So anyway, we just have to carry on with what we love to do. And also like நம்ம பேரண்டாவும் நம்ம நீங்க ஒரு புருஷன் வந்ததுக்கு அப்புறமா தான் நீ போய் பார்க்கணுன்றது இல்லையே. நம்மளே நம்மளோட இப்போ என் பொண்ணுக்கு நான் வந்து சொல்றது, நீ உன்னால இப்பவே நீ உலகத்தை பாரு, நீ அப்புறம் போய் உலக பார்க்கணுன்றது கிடையாது. உனக்கு இப்போ ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதா, go and see the world. ஏன்னா நீ உன் ஹஸ்பண்ட் வந்ததுக்கு அப்புறம் நீ பார்க்கலாம், மேபி உன் ஹஸ்பண்டுக்கு உலகத்தை பார்க்க பிடிக்காம இருந்தா தென் அது கஷ்டம். அதே மாதிரி உன் பார்ட்னரை நீ சூஸ் பண்ணு. நாங்க சூஸ் பண்றதுக்கு ஐ டோன்ட் ஃபீல் லைக் யூ ஷுட் நாட் பி டூ தட். ஏன்னா அது அவங்களோட சாய்ஸ், அவங்க தான் சூஸ் பண்ணணும். உன்னால முடியாத போ நீ எங்கிட்ட வந்து ஒரு கைடன்ஸோ இல்லை ஒரு ஹெல்ப்போ கேட்கும்போது ஓகே. பட் இஃப் ஐ சூஸ், எனக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கும், அது உனக்கு பிடிச்ச மாதிரி இருக்குமான்னு எனக்கு தெரியாது. ஸோ அதனால அந்த ஒரு கிளாரிட்டியுமே இப்போ நம்மளோட இந்த ஜெனரேஷனில் அதுவுமே வரணும் அப்படின்னு நினைக்கிறேன். பிகாஸ் அதெல்லாம் நிறைய விஷயங்கள் சேவ் ஆகும். இன்னைக்கு நிறைய விமன் தே கோ த்ரூ அண்ட் தே சஃபர் அ லாட். அவங்களால சொல்லவே முடியாது. சிம்பிளி தே சே லைக் நீங்கள் சொன்ன மாதிரி நான் ரூம்மேட்ஸ் மாதிரி தான் நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம், பசங்களுக்காக நான் வாழறேன். பசங்க ஒரு நாள் அவங்க ஒரு ஃபேமிலி பார்த்து அவங்க தே வில் மூவ் அவே. அண்ட் ஆல்சோ ஹஸ்பண்ட் அவருக்கும் வயசாயிடும், நீங்களும் வயசாயிடுவீங்க. பட் ஆனால் உங்கள் லைஃப் திருப்பி பார்த்தா ஒன்றுமே இருக்காது. இட்ஸ் an empty life. அது மாதிரி திரும்பி பார்க்கும்போது. எஸ். ஸோ நீங்கள் அதே மாதிரி ஈவன் தோ நம்மளுக்கு 2 பசங்க இருந்தாலுமே, நம்ம வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறோம், நம்ம பசங்க இருக்கிறாங்களாமே, நம்ம ஒரு பார்ட்னர்ஸாக நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, நம்ம கம்யூனிகேட் பண்ண வேண்டியது எவ்வளோ முக்கியம்னு நினைக்கிறீங்க? பிகாஸ் அந்த பசங்க தனியாக மூவ் அவுட் ஆனதுக்கப்புறம் நம்ம தான் அந்த லைஃபை சர்வே பண்ணணும். வெரி ட்ரூ. ஆனால் சில பேரெல்லாம் அந்த லைஃபை சர்வே பண்ண முடியாது. என் பசங்க எல்லாம் இந்த லைஃப் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அது நீங்க எப்படி பாக்குறீங்க? இட்ஸ் a very important message for motherhood is not the entire identity. அது முதல்ல women should understand. Motherhood is just a part of life. அதனால they have to keep doing things that they love throughout. மதர் ஆனாலும் பரவாயில்ல. பிகாஸ் இல்லட்டா 40s சடனா முடிக்கிறோம், நமக்கு என்னன்னே தெரியலையே. and the relationship with the partner, எதனால குழந்தை வந்ததோ அதை மறந்து போயிடுவாங்க. குழந்தை வந்தப்பறம் எல்லாத்தையும் மறந்துட்டு they'll get very busy with being a mother. And in the work, and it's also taxing. நிறைய ஒர்க் ஹெவியாகவும் இருக்கு. ஸோ we cannot entirely blame the woman for that. But it is very important to have a healthy communication between illada என்ன இருக்க லைஃப்ல. I am really very feeling so, it gives a lot of pain to the women, no, when there is no enough emotional support from the family. Because again, குழந்தைகளை பார்க்கறது ஒரு kind of duty தானே, responsibility தானே. It's not like giving you like the emotional connection that she deserves to have, that emotional connection with the husband. அது அவளுக்கு புரியாது. and no one is there to validate that need also. ஆமா, எனக்கு நீங்கள்லாம் என்னமா சாஃப்ட்வேர் இன்ஜினியரை கல்யாணம் பண்ணிட்டு ஜாலியா இருக்கீங்க. see what they'll see you have a beautiful flat, you have a car, you have a two-wheeler. இதை விட என்ன உனக்கு வந்து டிவி, இந்த மெட்டீரியல் திங்ஸ் எல்லாம் they'll say, இந்த மெட்டீரியலா say you have a family, you have 2 children. இந்த மாதிரி இதெல்லாம் கூட மெட்டீரியல் தான். என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு ஸ்டெப் அதிகமா போய் ஹஸ்பண்ட் புடவை எடுத்தாரு, நகை வாங்கி தராரு, ஹாப்பியா இரு. இது விட உனக்கு என்ன வேணும்? ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ற நீ. see எல்லார்கிட்டயுமே குறை இருக்கும் அப்படின்னுவாங்க. ஏதாவது நம்ம போய் கம்ப்ளைண்டா சொன்னா எல்லார்கிட்டயும் குறை இருக்கும்னுவாங்க. see எல்லார்கிட்டயும் குறை இருக்கும்ன்றது ட்ரூ தான். பட் we need அந்த இடத்துல நம்மளுக்கு ஒன்று தேவைப்படுறதுன்றச்ச we need that support. I feel like உங்களுக்கு அவர் வந்து பணம் செலவு பண்றாரு, உன்னை ஹாலிடே கூட்டிட்டு போறாரு, உனக்கு நகை வாங்கி தராருன்றதை விட அவங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, உன்னை ரெஸ்பெக்ட் பண்றாரா, 4 பேர்ட்ட உன்னை விட்டு கொடுக்காம வச்சிருக்காரா, உன் மேல அந்த லவ்வோட இருக்காரா, உனக்கு வந்து அவன் பசங்க இருந்தாலுமே கூட உங்களோட அந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப பியூட்டிஃபுல்லா ரொமான்டிக்கா இருக்கா அப்படின்றதெல்லாம் தான் பார்க்கணும். அதெல்லாம் தான் பெரிய விஷயமா பேசணும். when people talk about the materialistic thing, அதுதான் முக்கியம் போல இருக்கு அப்படின்னு people run behind that. என் வீட்டுக்கு எனக்கு புடவை வாங்கி கொடுத்தாரு, நகை வாங்கி கொடுத்தாருன்னு பெருமையா பேசுறவங்க யாருமே என் வீட்டுக்காரர் நீங்க கையை பிடிச்சி பீச்சுக்கு கூட்டிட்டு போனாரு,
ஏன்னா என் அப்பா அம்மா முன்னாடி எனக்கு சப்போர்ட்டிவா நின்னாரு, எது நியாயமோ அதுக்காக நின்னாரு அப்படின்ற சொல்றது தானே ஒரு பெரிய விஷயம். We have to start validating those things than this நான் we have நினைக்கிறேன். to start talking about it. ஏன்னா எங்க ஜெனரேஷனுக்கே we didn't know. ஓ அவ மெட்டீரியலா தான் பேசுவாங்க. அவங்க அவங்க பையன் பார்க்கும்போதே அவங்க மெட்டீரியலா தான் பார்த்துருக்காங்க. நல்ல சம்பளம் இருக்கா, ஃபேமிலியில சொத்து இருக்கா, இதெல்லாம் பார்த்துட்டு தான் அவங்க கல்யாணமே பண்ணியிருக்காங்க. ஸோ லைக் அவங்க அந்த அந்த மெட்டீரியல் இதுதான் நம்மளுக்கு சப்கான்ஷியஸா we also thought that is only life. அதனால அதுக்கு அப்படியே அன்லேர்ன் பண்ணி again we have to start relearning new things. சூப்பர். அது நீங்க சொன்னீங்க அன்லேர்ன் பண்ணியே ஆகணும். அதை அன்லேர்ன் பண்ணி we have to think like ஒரு நல்ல பையனா இருக்கானா, அவனை நல்லா பார்த்துப்பானா, 4 பேருக்கு முன்னாடி நல்லா வச்சிருப்பானா, தட் இஸ் நீ அவன் கூட ஹாப்பியா இருப்பியா, உன்னை அன்கண்டிஷனா லவ் பண்ணுவானா, அதுதான் பார்க்கணும். அவன் வீடு வச்சிருக்கானா, கார் வச்சிருக்கானா, அவன் வந்து உனக்கு பங்களா வாங்கி கொடுத்தானான்றதுலாம் எனக்கு முக்கியம்னு நினைக்கிறேன். ஐ ஃபீல் லைக் யூ கேன் ஏர்ன் மணி அட் எனி ஏஜ் ஆஃப் யுவர் லைஃப். ஆனா உங்க பார்ட்னர் உங்களுக்கு ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்கா லவ்விங்கா கேரிங்கா இருந்தா அந்த மணி ஆட்டோமேட்டிக்கா யூ கேன் ஏர்ன். ஆனா அதெல்லாம் இல்லாம நீங்க வந்து வெறும் காசு மட்டும் வச்சிட்டு இருந்தீங்கன்னா nothing is going to change. And how much money you need is also subjective. Between அது changes varies ல. இவ்வளோ மணி போறோம்னு சில பேர் நினைக்கலாம், அவ்வளோ மணி வேணும்னு சில பேர் நினைக்கலாம். So it's also very subjective thing. நம்ம இன்சிஸ்ட் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. It's completely up to the woman to decide how much she needs. ஸோ இந்த இப்போ கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய வரதட்சணை கொடுத்து காரு பங்களா பயங்கரமா காசுலாம் செலவு பண்ணி கல்யாணம் பண்றாங்க. அது ரொம்ப முக்கியம் நீங்க நினைக்கிறீங்களா, இல்ல than this லைக் அந்த அவங்க 2 பேரும் புரிஞ்சு, அவங்க 2 பேரும் தெரிஞ்சு, அவங்க 2 பேருக்கு என்ன வேணும் வேணான்றதை புரிஞ்சுக்கிட்டு கல்யாணத்தை டேக் இட் ஃபார்வர்ட் கொண்டு போறது முக்கியம் நினைக்கிறீங்க? Again it's only the depends on the bride and the groom. அவங்க 2 பேரும் என்ன சேர்ந்து டிசிஷன் எடுக்கிறது always right. பேரண்ட்ஸ்க்கு ஒரு மாதிரி லிமிட்டடா தான் நம்ம சொல்லலாம், இது இப்படி பண்ண அப்படி பண்ணுன்றது. ஐ திங்க் த என்டையர் திங்க் மேரேஜ் வந்து அவங்க தான் அவங்களோட ஹோல் எப்படி வேர் ஷி வாண்ட்ஸ் டு மேரி, வென் ஷி வாண்ட்ஸ் டு மேரி, whom she wants to marry, everything should be the பேரண்ட்ஸ்க்கு. நிறைய பேருக்கு சொசைட்டிக்காக கல்யாணம் பண்ணணும்ன்றதானே பண்றாங்க. நிறைய பேர் அவங்க பசங்களுக்கு அது பிடிச்சி பண்றாங்களா அப்படின்றது கிடையாது. இப்போ நீங்க சொன்ன ஒரு ஸ்டோரி எடுத்துக்கோங்க, அவங்க லவ் பண்றாங்க, அவங்க லவ் பண்ணி 2 பேரை கல்யாணம் பண்ணியிருந்தா அவங்க லைஃப் ரொம்ப ஹாப்பியா இருந்தது. ஆனா அதை பிரிச்சு இன்னொருத்தர் கூட அவங்க லைஃபையும் கெடுத்து இவங்க லைஃபையும் கெடுக்கிறதுல அது எந்த இடத்துல அதுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும்னு எனக்கு ஆக்சுவலி தெரியல. இட் ஆல்சோ ஸ்ட்ரெயின் த ரிலேஷன்ஷிப் வித் த மதர். அந்த லேடிக்கு அது பேசுறதே நிறுத்திட்டாங்க ஒரு ஆஃப்டர் பாயிண்ட் ஆஃப் டைம், விச் இஸ் குவைட் ஃபேர் இனஃப். நோ ஸோ அந்த பேரண்டிங்கில் இப்போ நீங்கள் எஸ்பெஷலி ஒரு ஹாப்பி விமனாக இருக்கிறது எவ்வளோ முக்கியம். உங்கள் ஒய்ஃபோ இல்லை உங்கள் பார்ட்னரோ இல்லை உங்கள் கூட இருக்கிற விமன் ரொம்ப ஹாப்பியாக இருந்தால் அந்த ஃபேமிலி ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அப்போ அந்த விமனை ரொம்ப ஹாப்பியாக பார்த்துக்க வேண்டியது எவ்வளோ முக்கியம் நீங்கள் நினைக்கிறீங்க ஒரு ஃபேமிலியில் இருக்க விமன்? மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் விமனை தான் ரொம்ப மட்டம் தட்டிடுறாங்க ஃபேமிலிஸில், மெயினாக அதான் ஆறுது. So that is one thing that every family has to take care. At least இப்போ அதுக்கு தான் சொல்ல வந்தேன், girls are very responsible now. The way I'm getting DMs, many girls want to see their mother happy. My mother, இப்போ என்ன பார்த்துட்டு சொல்றாங்க, I want my mother also to be like you auntie சொல்லுவாங்க. இந்த மாதிரி அவங்க என்ன சொல்றாங்கன்னா, I'm trying to encourage my mom to try new outfits and all. I'm trying to make my mother do, but they are not willing to come out of their shell. அவங்க இத்தனை வருஷம் இப்படியே இருந்துட்டாங்க. ஸோ they don't want to come out of the shellனு சொல்லுவாங்க. ஸோ but the good point is the children are making an effort. இப்போ நீங்க சொல்றது even if the partner has failed, பார்ட்னர் வந்து அவ்வளவா கண்டுக்கலனா கூட children, girls are trying to make their give that happiness to the mother, which is such a heartwarming thing. ரொம்ப சூப்பரா இருக்கு அது கேட்கறதுக்கு. ஈவன் நாங்க பசங்களுமே கூட அவங்க அம்மாவை ஃப்ளைட்ல கூட்டிட்டு போகணும்னு நினைக்கிறது, எங்க அப்பா கொடுக்காத விஷயங்களை என் அம்மாக்கு நான் கொடுக்கணும்னு நினைக்கிறது கூட இப்போ பியூட்டிஃபுல்லா அதை என்னால பார்க்க முடியுது. ஆனா பார்ட்னர் ஃபெயில் ஆகுறதுன்றது it is a bad thing and it's not the responsibility of the daughter. ஏதோ பண்றா, அவங்க தலையில போடக்கூடாது அந்த விஷயத்தை. ஆக்சுவலா இட்ஸ் only the partners. நீங்க அந்த பார்ட்னரோட ரெஸ்பான்சிபிலிட்டி எவ்வளவு முக்கியம் நினைக்கிறீங்க? அந்த பார்ட்னர், நம்ம கூட இருக்க பார்ட்னர், அவங்களோட ஆசை என்ன, அவங்க என்ன மனநிலையில் இருக்காங்க, அவங்க என்ன எமோஷனலான ஒரு சிச்சுவேஷன் இருக்காங்க, இது எல்லாமே தெரிஞ்சு அந்த அவேர்னஸோட ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போக வேண்டியது எவ்வளவு முக்கியம் நினைக்கிறேன். பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த மென்னுக்கு வந்து உமன் என்ன கோத்ரூ பண்றாங்கன்னே தெரியாது. உனக்கு பீரியட்ஸ் அது எனக்கு பிரச்சனையே இல்லையே, உனக்கு அப்படி அவ அழுதாளா, எப்ப அழுதா அப்படின்னு எதுவுமே தெரியாம எக்ஸாக்ட்லி எவ்வளவு தப்பான ஒரு விஷயம் நீங்க நினைக்கிறீங்க? எக்ஸாக்ட்லி. நிறைய மென் ஸ்டோன் மாதிரி இருக்காங்க. they'll just go, அவங்களுக்கு கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படிதான். ஆனா they are thinking they are being a very responsible man by earning for the family. அதுதான் அவங்க they are thinking so more responsible. நான் ஒரு ரெஸ்பான்சிபிள் ஹஸ்பண்ட்னா I'm earning for the family, அவ்வளவுதான் நினைக்கிறாங்க. they don't know that women கூட இருக்கிற women நம்ம பார்க்கணும், அவங்களோட எமோஷனல் நீட்ஸ் நமக்கு கொஞ்சம் அட்லீஸ்ட் தெரிஞ்சுக்கணும். even if they are not able to, the thing is அவங்களுமே they're emotionally suppressed, சொல்லி கொடுக்கல அப்படின்னு அவங்களுக்கும் சொல்லி தரல. so not entirely able to blame men also, but at least now it's a time we are talking about it. கொஞ்சம் men கொஞ்சம் they have to bring that awareness to themselves. அந்த emotional needன்றது for everyone it is needed, even for men also it is needed. அவங்களையும் சப்ரஸ் பண்ணி எதிர இருக்கிறவங்களையும் பார்க்காம விட்டுறாங்க. அதுதான் அங்க ப்ராப்ளமா இருக்கு. and women at least அப்பெல்லாம் we had a community, நிறைய சுத்தி நிறைய women இருந்தாங்க. இப்போ எல்லாம் நியூக்ளியர் ஃபேமிலிஸ் ஆனோம்னா we are also depending on men only for our emotional needs. அப்போ they had friends. முன்னாடி கொஞ்சம் பக்கத்துல இருக்க நெய்பர்ஸ் கிட்ட எல்லாம் கூட புலம்பி அதெல்லாம் ஏதோ something women have always had that problem. they've always வீட்டுக்குள்ளேயே women இருந்தா கூட they've had problems.
ஏன்னா பிகாஸ் விமன் புட் விமன் டவுன், அதுவும் இருக்கு நடக்கிறது இல்ல. ஸோ அதுவும் நடக்கிறது. தேவ் ஆல்வேஸ் ஹேட் ஃப்ரெண்ட். பட் நவ் ஐ திங்க் இப்போ இந்த மாதிரிலாம் நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட, எதுக்காவது வித்து வீட்டுக்காரங்க கிட்டலாம் நம்ம போய் கேட்க முடியாது. எமோஷனல் நீட் இருக்கு எனக்கு, ப்ளீஸ் ஹெல்ப் மீன்லாம் நம்ம கேட்க முடியாது. ஸோ இட்ஸ் நாட் worthy at all. It's very important that men understand what the woman is going through. Periods இந்த டைம்ல எப்படி இருக்கும், periods some women are going through post menopause நிறைய everything. விஷயங்கள் So இருக்கு. many things are அது ஆக்சுவலி நம்ம இப்போ நிறைய இப்போ நமக்கு எஜுகேஷன் இருக்கும்போது நம்ம நிறைய விஷயம் தெரியுது. பட் ஆனால் இதெல்லாம் என் அம்மா கோத்ரூ பண்ணாங்கன்றது நான் ஒரு விமனா இந்த ஏஜ்ல என்னால் ரியலைஸ் பண்ண முடியுது. அப்போ அவங்க ஏன் கத்துனாங்க, ஏன் அவங்க ட்ரிகர் ஆனாங்கன்றதை நான் புரிஞ்சுக்க முடியல. ஆனால் இன்னைக்கு ஆகும்போது இவ்வளோ விஷயத்த இப்போ இவ்வளோ ஹெல்ப் இருக்கு, ஓகே. பட் அப்போ ஒரு சப்போர்ட்டே இல்லாத ஒரு ஹஸ்பண்டோ இல்லைன்னா ஒரு ஃபேமிலி இருக்கும்போது எப்படி அவங்க இதெல்லாம் கோத்ரூ பண்ணாங்க? எனக்கு அது ஐ ஃபீல் ஸோ பெயின்ஃபுல் டு திங்க் அபவுட் தோஸ் விமன் ஹூ ஹேண்டில்ட் எவ்ரிதிங். ஏன்னா இன்னைக்கு ஒரு குழந்தைய வளர்க்குறதுன்றது ஒரு 2 கேர்டேக்கர் இருந்தாலே அவங்க கஷ்டம் சொல்றாங்க. ஆனால் தனியால அவங்க சமையலும் செஞ்சு வீட்டு வேலையும் பார்த்து அந்த ஒரு குழந்தையும் வளர்த்து அந்த குழந்தைய நல்லபடியாக வளர்த்து எவ்வளோ விஷயங்கள் அவங்க பண்ணியிருக்காங்க. இது ஒரு எனக்கு எவ்வளோ பேருக்கு சாதனை அவார்ட்ஸ்ன்னு சொல்றாங்க. ஐ ஃபீல் லைக் லாஸ்ட் ஜெனரேஷன் எவ்ரி விமனுக்கு ஒரு சாதனை படைச்சிருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே அவார்டு கொடுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். பிகாஸ் இன்னைக்கு இருக்கிற மென் நிறைய மாறி இருக்காங்க. ஆனால் அன்னைக்கு அப்படி கிடையாது. தனியாகவே டெலிவரி போவாங்க, அவங்களே குழந்தை பற்றி வீட்டுக்கு வந்துருவாங்க. ஹஸ்பண்ட் பார்த்தா அவர் வேலைக்கு போயிட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்னைக்கு கூடவே இருக்காங்க. ஸோ இந்த சேஞ்சை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? லைக் கையை பிடிச்சி இன்னைக்கு கூட்டிகிட்டு போகிறதா இருக்கட்டும், அவங்க ஒரு டெலிவரி அப்போ கூட இருக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் இப்போ மாறி இருக்கு நிறைய. அப்போ அந்த ஜெனரேஷனுக்கும் இந்த ஜெனரேஷனுக்கும் இருக்கும்போது இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? வெரி ட்ரூ. மென் ஆர் வில்லிங் டு லேர்ன். அது ஒரு பெரிய இது இல்லை. தேர் ஓப்பனிங் அப் டு லேர்னிங் நியூ திங்ஸ். நம்ம விமனை பற்றி தெரிஞ்சுக்கிறாங்க. நோ இட்ஸ் வெரி ஹார்ட் வார்மிங் டு சீ சச் மென். நிறைய பார்க்குறோம் நம்மளும். ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்காங்க விமனுக்கு. நிறைய ஹெல்ப் பண்றது, சமைக்கிறேன்றத பெருமையா சொல்றாங்க. அதெல்லாம் பொண்ணுங்க வேலை அப்படின்னு சொல்லாம இன்னைக்கு சமைக்கிறேன், நானும் ஹெல்ப் பண்றேன், நான் வீட்ல இருக்கேன், நீ போய் வேலையை பாரு அப்படின்னு சொல்றது, இது எல்லாமே ஒரு நல்ல சேஞ்ச். There was one comment that I got one time. I am willing to learn, ma'am. நான் வந்து கிச்சன்ல சப்போர்ட் பண்றேன்னு தான் சொல்றேன். பட் மை வைஃப் வாண்ட்ஸ் டு டூ இட் இன் ஒன் பர்டிகுலர் வே. ஷி வாண்ட்ஸ் டு டூ எவ்ரிதிங் இன் ட்ரெடிஷனல் வே. ஃபுல்லா கட்டிங்ல இந்த மார்னிங் தான் பண்ணணும்ன்றாங்க. ப்ரீ குக் பண்ணி வைக்கலாம் மீல்ஸ் அப்படிலாம் சொன்னா ஷி இஸ் நாட் அக்செப்டிங் டு தட்னு. விமனோட கண்டிஷனிங். ஸோ இப்படிதான் என் கிச்சனை நான் தான் வச்சுப்பேன். ஆமா, வெரி ட்ரூ, வெரி ட்ரூ. So I think both of them have to work on this. அப்பதான் each other they can support each other. அப்பதானே பண்ண முடியும் அது. கண்டிப்பா. இது ரொம்ப டூ லேட். இது நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணி என்ன பண்ண போறேன், இனிமே நான் ஆரம்பிச்சு என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? இட்ஸ் டூ லேட் அப்படின்னு சொல்றவங்களுக்கு. Nothing is ever too late. 40s or 50s or 60s, any time they can start. It will be totally worth it. They can make an attempt. அதாவது ட்ரையே பண்ணாம இருக்கிறத விட they can make a beginning, try it, and then and what I want to say is, even for me it became big. Okay, even if it doesn't get big, they'll still be doing something that they love. ரொம்ப சின்னது பெருசா ஆகலன்னா கூட they will still love what they are doing. That will still give them some happiness about their life. ஸோ எல்லாருக்குமே ஒரு பிஸியான ஷெடியூலோ இல்லை ஒரு பர்பஸோ இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க லைஃப்ல? பிகாஸ் விமன் ஆல்வேஸ் தே ஃபீல் லைக் ஹோம் மேக்கராக இருந்தால் கூட அவங்க ஒர்க் பண்ணாதான் அது ஒரு ஒர்க்குன்னு இல்லை. வீட்டிலேருந்தே பிடிச்ச விஷயங்கள், அவங்க ஒரு பாட்டு கற்றுக்கிறது, ஒரு டான்ஸ் கற்றுக்கிறது, அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை ஃபாலோ பண்ணினா கல்யாணத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு விஷயம் பண்ணிட்டு தான் இருந்திருப்பாங்க. ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறமா இல்லை இதான் என்ன ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எந்த ஒரு புது விஷயங்களுக்கோ இல்லை அவங்கள ஒர்க் அவுட்ஸோ எதுக்குள்ளேயுமே அவங்க பெருசாக இன்ட்ரெஸ்ட் காட்டப்படாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி எனக்காக ஸ்பெண்ட் பண்ணுறது ஒரு பெரிய பாவம். ஆனால் மற்றவங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ண சொன்னால் நம்ம அள்ளி ஸ்பெண்ட் பண்ணுவோம். நம்ம ஹஸ்பண்டுக்கு ஒரு விஷயம் வாங்கி தரணும், ஆசையாக வாங்கி தருவோம். ஆனால் நம்மளுக்கு நம்ம ஏன் அதை பண்ணணும் அப்படின்னு நினைப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் பிஸியாக இருந்தாலும் நான் எதுவுமே யோசிக்க மாட்டேன். ஆனால் நான் ஒர்க்கே எல்லாம் வீட்டில் இருக்கேன் அப்படின்னும் போது நான் நிறைய விஷயங்கள் தேவையில்லாதெல்லாம் எடுத்து வச்சு யோசிச்சுட்டு இருப்பேன். அதனால ஐ வாண்ட் டு ஆல்வேஸ் கீப் மை செல்ஃப் பிஸி. ஸோ இப்போ விமன் ஹோம் மேக்கர் அப்படின்னு பார்த்தா அவங்க என்ன பண்ணால் வேலைக்கெல்லாம் என்னால் போக முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் வீட்டிலேருந்தே கூட ஏதோ ஒன்று பண்ணலாமே. அட்லீஸ்ட் நீங்கள் எதுவும் சம்பாதிக்க வேணாம், யூ கேன் கோ ஃபார் அ கிளாஸ் இன்கம். அது உங்கள் மைண்ட் ரெஃப்ரெஷிங்காக இருக்கும்ல. இப்போ அவங்க ரொம்ப எக்ஸாஸ்டாக இருக்கும்போது என்ன பண்ணுறாங்க, அந்த குழந்தைய போட்டு அடிப்பாங்க, ரொம்ப அப்யூசிவ் பேரண்ட் ஆகிடுவாங்க, இல்லை ரொம்ப ட்ரொமேட்டிக்காக இருப்பாங்க, ஹஸ்பண்டே வந்தோடனே எரிஞ்சு விழுவாங்க. ஸோ அதுக்கு அவங்கள எப்படிலாம் அவங்க பர்பஸை கண்டுபிடிக்கிறதா இருக்கட்டும், இல்லை அவங்கள எப்படி அவங்க ஹாப்பியாக வச்சுக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? They should work on them. Inner work பண்ணணும், நிறைய inner work பண்ணணும். And I do that often. So that's really helpful. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் when they have time they can do things they love. They have to start thinking about it. அது I don't know பண்ணிக்கணுமா அப்படின்னு கேட்பாங்க. See that thing is there. Women if a friend calls me and tells me that she is having some problem, நான் 1000 things சொல்வேன் அவளை calm down பண்றதுக்கு. Oh, you are the best, don't underestimate yourself, you are worthy, you are lovable எல்லாம் சொல்வேன். But when I go through a problem, I don't know how to be compassionate to myself. I don't know how to be kind to myself. இது ஒரு பெரிய ப்ராப்ளம். இன்னொருத்தருக்கு நம்ம சொல்ற அட்வைஸ் எதுவுமே நமக்கு எடுத்துக்க தெரியாது. So that is one thing, women have to start focusing on themselves. Self-love-na, it's not like pampering yourself, going to salon or அப்படிலாம் கூட கிடையாது. I feel self-love-na, taking care of your inner needs and keeping your joy. அந்த joy எப்படி உங்களுக்குள்ள கொண்டு வருதுன்ற things when you start focusing on yourself, I feel that is major part of self-love.
எஸ், ரொம்ப அழகாக சொன்னீங்க. ஒர்க்கிங் ஆன் இன்னர் செல்ஃப். மோஸ்ட்லி எல்லாரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, செல்ஃப் லவ் அப்படின்னா நான் போயிட்டேன், எனக்கு ஸ்பா பண்ணிட்டேன், நான் வந்து ஃபேஷியல் பண்ணிட்டேன், நான் என்னோட லவ் பண்ணிட்டேன் அப்படின்னு கிடையாது. யூ ஹேவ் டு ஒர்க் யுவர் செல்ஃப், இன்னர் ஒர்க். உங்களோட ஒரு சைல்ட்ஹுட் ட்ராமாவாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் கோ த்ரூ பண்ணுற ட்ராமா, வாட் எவர், வென் யூ ரியலி நீட் ஹெல்ப், கோ அண்ட் டேக் ஹெல்ப். ஏன்னா இன்னைக்கு ஹெல்ப் எடுத்துட்டா நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம மாற்றிக்க முடியும், நிறைய விஷயங்கள் நம்ம ஹீல் ஆக முடியும். நம்ம ஹீல் ஆக வேண்டியது ரொம்ப முக்கியம், சில விஷயங்கள் அன்லேர்ன் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம். ஸோ அதெல்லாம் நம்ம பண்ணிக்கிட்டோம், நம்ம லைஃப் ஆக்சுவலி சார்ட்டட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் டேக்கிங் ஹெல்ப் இஸ் நாட் வீக்னஸ். ஹெல்ப் கேட்டா வீக்னஸ்னு கிடையாது. அண்ட் பீப்புள் ஹூ ஆர் ஹேவிங் மேஜர் ப்ராப்ளம்ஸ் ஒன்லி ஷுட் டேக் ஹெல்ப்னு அது வேற ஒரு ஸ்ட்ராங் மைண்ட் செட் இருக்கு. பீப்புள் ஹூ ஆர் ஹேவிங் ஸ்மால் ப்ராப்ளம்ஸ் ஆல்சோ தே கேன் டேக் ஹெல்ப். அது உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். ஒரு சின்ன ஸ்டெப் தான் அது, ஆக்சுவலி லைஃபே மாத்திரும். ஆனா அந்த ஸ்டெப் எடுக்கிறது தான் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கும். அந்த ஸ்டெப் அந்த பிளாக் இன்னமும் இருக்கு பீப்புளுக்கு. மென்டல் ஹெல்த்னாலே they are thinking oh it's only that main psychiatric problemsக்கு மட்டும் தான் மென்டல் ஹெல்த் நினைச்சிட்டு இருக்காங்க. ஈவன் ஃபார் லிட்டில் ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ், அஃபிஷியல் ப்ராப்ளம்ஸ் இதுக்கெல்லாம் எடுத்துக்கலாம். if they take help nothing like that. ஆக்சுவலி அது ரொம்ப நிறைய விஷயங்களை அவங்க ஈஸியா சேவ் பண்ணிக்கலாம். ஆனா அவங்க பெரிய பெரிய எக்ஸ்டெண்டுக்கு போவாங்க. ஆனா அந்த ஹெல்ப் எடுத்துக்கிறது அவங்க ரொம்ப, நீங்க சொல்ற மாதிரி ஒரு வீக்னஸ் வைப்பாங்க. எனக்கு பிரச்சனை, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே அப்படின்னு சொல்றது வந்து they usually they do that. ஸோ அதை ரொம்ப அழகா சொன்னீங்க. ஸோ விமன் எம்பவர்மெண்ட்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க? வாட் இஸ் தட் ரியல் உமன் எம்பவர்மெண்ட்? Empowering women around us சின்ன லெவல்ல ஸ்டார்ட் ஆகணும். that I feel like you know our own maids-ஓட children எப்படி இருக்காங்க, அவங்க டாட்டர், அவங்க ஃபேமிலி எப்படி இருக்கு, like you know people around us சின்ன சின்ன லெவலா கூட இருக்கலாம். as simple as people who are sweeping the roads, அந்த விமனை கூட நம்ம கொஞ்சம் அந்த அளவுக்கு iron women or vegetable vendors நிறைய பேர் இருக்கு. there are so many women around us and people who are working, அவங்களுக்கு கீழே இருக்க subordinate women, they may also be having so many family problems la தாண்டி தான் அவங்க ஒர்க்குக்கு வராங்க. so they also need enough support and everything. so women at every level, any level and every level, so அதை சப்போர்ட் பண்ணா போறோம். like women supporting another woman, that is going to work wonders. Okay, that's so nice. ஸோ இப்போ நீங்கள் ஒரு ரீல் போட்டிங்க, அந்த ரீல் மூலிமா நிறைய பேர் வந்து டிஎம்ஸ் பண்ணதோ மெசேஜ் பண்ணதோ, நீங்கள் வந்து ஆக்சுவலி பீப்புள் ஆர் கிரேவிங் ஃபார் தட் லவ் அண்ட் கேர் அப்படின்னு நினைக்கிறீங்களா? Very true. They are craving. Women are not feeling heard or understood. That's the main focus of my page. அதனால தான் நான் இந்த பேஜே எனக்கு that keeps me posting more and more, even on days that I'm tired. எனக்கு டயர்டாக இருந்தால் கூட யூனோ ஐ மேக் அன் அட்டெம்ப்ட் டு போஸ்ட் சம்திங் ஆன் தட் டே, பிகாஸ் நிறைய விமனுக்கு தேவைப்படுறது. இட்ஸ் நாட் ஈவன் சம்டைம்ஸ் மை போஸ்ட் அண்ட் ரீல்ஸ் ஆர் ஆல் நாட் ஃபெச்சிங் மீ மனி அண்ட் ஆல். இட்ஸ் ஒன்லி கிவிங் மீ லாட் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். யூனோ அன்னைக்கு எனக்கு ஒரு சப்போர்ட் தேவைப்படுது, அன்னைக்கு எனக்கு அது கிடைக்கல. டுடே யூனோ another woman needs it and I'm able to offer it. எனக்கு கொடுக்க முடியுது, எனக்கு I am in a position to give when she needs it, and so it makes me so happy. அது ஒரு soul satisfying-ஆ இருக்கு அந்த thing. so that's what keeps me running also in the இதுல. எஸ். ஸோ அந்த சப்போர்ட் வேணும்னு நினைக்கும் போது, இப்போ நீங்கள் எனக்கு ஒரு கஷ்டத்தில் இருக்கேன் அப்படின்னும் போது ஒருத்தர் எனக்கு சப்போர்ட் பண்ணால் அது எவ்வளோ ரிலீவிங்கான ஒரு விஷயம். வெரி ரிலீவிங். அண்ட் மோஸ்ட்லி நோ தே டோன்ட் ஈவன் வாண்ட் சொல்யூஷன்ஸ். நிறைய பேர் பீப்புள் ஹூ ஆர் ஸ்ட்ரக் இன் ட்ராமா அண்ட் ஆல், ரொம்ப ரொம்ப ஃபேமிலியில் ரொம்ப ஸ்ட்ரக்காக இருக்கிறவங்க, ஆல் தே நீட் இஸ் அ வேர்ட் ஆஃப் சப்போர்ட். அம்மா ஐ எம் ஹியர் ஃபார் யூ, ஐ எம் வித் யூ, ஐ ஹியர் யூ, ஐ அண்டர்ஸ்டாண்ட் யூ அண்ட் ஐ லவ் யூ அப்படி சொன்னால் போகிறோம் அவங்களுக்கு. தேல் டேக் கேர் ஆஃப் தியர் ஓன் லைஃப். they don't need solutions. நம்ம கூட உட்காந்து initially I used to think okay they need like solutions aan kuda yosippen first alla, but now then I gradually I understood no, women want to be heard. women need that, and that kind of some sisterhood வேண்டிருக்கு அவங்களுக்கு. அந்த சப்போர்ட்டோ இது ஒன்றா லவ்வும் தான் தேவைப்படுறது அவங்களுக்கு, நாட் தட் சொல்யூஷன் ஆர் எனிதிங். எஸ், அது ரொம்ப அழகாக நீங்கள் சொன்னீங்க. people they don't need solution because they know their answers. எல்லாருக்குமே அவங்களோட ஆன்சர்ஸ் தெரியும், அவங்களுக்கு சொல்யூஷனே வேண்டியது இல்லை. நம்ம உடனே நம்ம சொல்யூஷன் கொடுக்க இறங்கிடுவோம். நம்ம ஏதாவது ஒரு விஷயம் யாருக்கா ஃபோன் பண்ணி சொன்னா உடனே இதை பண்ணு அதை பண்ணு, அதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம். எங்களுக்கு நான் என்ன சொன்னா அது ஒரு half an hour கேட்டினா போதும், அதுக்கப்புறம் நான் ஃபோன் வச்சு என் வேலையை பார்க்க போயிடுவேன். மோஸ்ட் ஆஃப் தி women do that. பட் ஆனால் நம்ம we get into solutions. நம்ம இப்படி பண்ணு அப்படி பண்ணு, அது வேண்டியதே இல்லை. everyone has their own solutions. அவங்களோட ஆன்சர்ஸ் அவங்களுக்கு தெரியும். உங்ககிட்ட அவங்க சொல்ல வர்றது ஜஸ்ட் லிசன், என்ன பொறுமையாக கேளு அப்படின்றது மட்டும் தான். அதை நிறைய பேர் பண்ணாலே ஆக்சுவலி நிறைய பிரச்சனைகள் வந்து நம்ம வந்து விமனுக்கு அது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கணும்னு நினைக்கிறேன். நாட் ஒன்லி விமன், whoever it is. ஒருத்தவங்க உங்ககிட்ட பேசுகிறாங்கன்னா அதை நம்ம பொறுமையாக கேட்கணும் அப்படின்னா, கேட்குற பொறுமையை நிறைய பேருக்கு இருக்கிறதே கிடையாது. நம்ம உடனே ரஷ் பண்ணிடுவோம், இல்லை ஏன் லைஃப் ஸ்டோரியை கேளு அப்படின்னு சொல்லி நம்ம அதை வந்து சொல்லி அவங்களை இன்னும் பேர்டன் பண்ணி நான் என் பிரச்சனை நானே பார்த்துக்கிறேன்ற அளவுக்கு சம்டைம்ஸ் பண்ண வச்சிடறோம். ஸோ அது பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். we have to listen to people. and the love and அந்த கேர் வந்து நிஜமாக நிறைய பேர் கிரேவ் பண்ணுறாங்க. நம்ம நிறைய காமிச்சிக்க மாட்டோம். we always show them as a bold person. bold, எனக்கு லவ்லாம் தேவையில்லை அப்படின்னா, எல்லாருக்குள்ளேயும் ஒரு குழந்தை இருக்காங்க, அந்த குழந்தைக்கு கண்டிப்பா ஒரு லவ் அண்ட் கேர் வந்து எதிர்பார்த்து எனக்கு வேணும் அப்படின்னு கேட்கறவங்க தான் அதிகம். அந்த ஹைப்பர் இண்டிபெண்டன்ஸே ட்ராமா ரெஸ்பான்ஸ் இல்ல. அந்த ஹைப்பர் இண்டிபெண்டன்ஸா வெளியில பார்க்க அப்படி இருப்பாங்க, ஆனா வந்து பேசி பார்த்தா தான் தெரியும். they will have their own insecurities, they will have their own fears and everything.
and they also deserve love and care and everything. கண்டிப்பா. ஸோ எமோஷனலாக இருக்கிறது இல்லைனா ரொம்ப வல்னரபிளாக இருக்கிறது வந்து அப்படி இருக்கக்கூடாது, இட்ஸ் வீக்னஸ் அப்படின்னு பார்க்குறாங்க. பட் ஆனால் லைக் பீயிங் எமோஷனல், பீயிங் வல்னரபிள் அது எவ்வளோ முக்கியம் நீங்கள் நினைக்கிறீங்க? பீயிங் எமோஷனல் இஸ் ஒன்லி ஹியூமன் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுவேன். யூனோ ஐ எம் a very emotional person. நான் கொஞ்சம் வல்னரபிளாக இருக்கிறதுனால தான் ஐ திங்க் மை பேஜ் இஸ் ஆல்சோ ரன்னிங். ஸோ I feel it's part of being human. No one can be judged for being emotional and all. Why should we be like a stone? No. ரொம்ப எமோஷனல், நீ ரொம்ப டிராமா பண்ற, நீ ரொம்ப தேவையில்லாததுக்கு சீன் கிரியேட் பண்ற அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் இட்ஸ் தெம். அவங்க அப்படிதான் அவங்க அதை அப்படிதான் ப்ராசஸ் பண்ணணும்னு இருக்கும். ஸோ அது வந்து நம்ம ஜட்ஜ் பண்ணாமல் கேட்க வேண்டியது ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஒன் ஃபைனல் மெசேஜ் டு விமன் நீங்கள் வந்து அவங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? லைக் ஃபார் திஸ் பாட்காஸ்ட் இதை கேட்குற விமனுக்கு வந்து நான் இதை சொல்லணும்னு நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ லைக் ஒரு கேர்ள் சைல்டு இருக்குல்ல, ஒரு பேரண்டாக இருந்தாலும் அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? ஓகே, மெயினாக இப்போ மதர்ஹுட் இஸ் நாட் யுவர் என்டையர் ஐடென்டிட்டி. தட் இஸ் ஒன் திங் தட் ஐ வாண்ட் டு சே. ஸோ பில்ட் யுவர் ஓன் லைஃப். சின்ன வயசுலேருந்தே குழந்தை வளரும் போதே யூ ஆல்சோ பில்ட் யுவர் ஓன் திங்ஸ் அலாங் வித் த சைல்டு, because there is a child inside you also. So don't leave that child. அந்த சைல்டையும் டேக் கேர் பண்ணுங்க கூடவே. அண்ட் கீப் டூயிங் திங்ஸ் யூ லவ். அண்ட் உங்களுக்கான சில விஷயத்தையும் நீங்கள் பண்ணிடுவாங்க. பிகாஸ் சில்ட்ரன் வில் க்ரோ. டக்குன்னு வளர்ந்துருவாங்க அவங்க. அண்ட் தென் தே வில் ஹேவ் தேர் ஓன் லைஃப். they will have their own set of friends, they will have their own things to do, avanga work, avanga family, appadi they will just go. And then this mother will be sitting with a emptiness syndrome, the idla concept la maatipanga avanga. And then they would have sacrificed their entire life for the child. And then ipo avangalukku enna pandradne theriyadu. And then they will find fault with the child. And அவ பாரு அவளுக்காக நான் எவ்வளவு பண்ணேன், என் லைஃபையே நான் கொடுத்தேன், எனக்கு கண்டுக்கவே இல்லை. வந்து அந்த குழந்தைய கொண்டு வந்துருவாங்க. லைக் பையனா இருந்தா வந்து மாமியாரா இருந்து அவங்க அந்த ஹோன் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. பொண்ணா இருந்தாலும் நீ உங்களுக்கு நான் எவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்ணேன் எதுவுமே பண்ணல, அந்த பொண்ணை கில்ட்ல தள்ளிடுவாங்க. So that is one thing that please don't do. And work on your own things. If the mother is keeping herself busy, that will be very nice. Even if the children have their own things to do, the mother will also have her own things to do. And taking care of her own relationship, adu romba mukkiyam. Children vandanga, don't sacrifice on your relationships, and the bonding la they should not leave it. Aduvum oru important message. Okay. One final question, நான் உங்ககிட்ட பேசணும் நிறைய பேசிட்டே இருக்கலாம், because it's a topic like எனக்கு ரொம்ப ஹாப்பியா இல்ல நான் கம்யூனிகேட் பண்ண நினைக்கிற ஒரு டாபிக். ஸோ ஒரு பொண்ணு கூட சண்டை போடுறாங்க, லைக் ஒரு ரிலேஷன்ஷிப்ல ஒய்ஃப் கூட சண்டை போடுறாங்க அப்படின்னா அது எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு எனக்கு நிறைய விமனுக்கு தெரியல. தி ஆல்வேஸ் சே லைக் அவளை புரிஞ்சுக்கவே முடியாது, அவகிட்ட என்ன பேசினாலும் சண்டை தான் ஆகும், அவளை வந்து சமாதானமே பண்ண முடியாது அப்படின்றவங்களுக்கு நீங்க மென்னுக்கு நீங்க ஒரு டிப்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா, how to solve a woman or how to control a woman, like how to solve a woman or how to make her happy, எப்படி நீங்க அந்த சண்டையில இருந்து அவங்களை சரி பண்றது எப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? Just I think hearing her will do. She is not looking for anything else. நீங்க just hear பண்ணுங்க what she wants. She may be having like multiple needs, but அந்த needs எல்லாம் நீங்க சால்வ் பண்ணணும், அந்த needs எல்லாம் நீங்க டேக் கேர் பண்ணணும்ன்றது கூட அவங்க இன்டென்ஷனா இருக்காது. If you hear her, that itself will do a major part. அதுலயே உங்களுக்கு சால்வ் ஆயிடும். So men, they should just have to stop for some time. Other men should not get defensive. நீ என்ன அட்டாக் பண்ற மாதிரி நினைச்சிடுவாங்க. நம்மளோட நீட்ஸ் நம்ம சொல்லும் போது men will start behaving as if we are going to attack them in some way, and defensive ஆயிடுவாங்க. அப்புறம் நீ 10 வருஷத்துக்கு கதை இழுப்ப, அது இழுப்ப, இது they just start நம்ம மேல ஆல்ரெடி we are overwhelmed. அதனால தான் நம்மளே கொஞ்சம் கேட்கறோம். அதுக்கு மேல they will put like more things on us, and அப்ப நம்மளுக்கு ப்ராசஸே பண்ண முடியாது. நம்ம நீட்ஸுக்கும் மேல அவங்க சொல்ற வார்த்தை எல்லாத்தையும் போட்டு இன்னும் லைக் வில் கெட் so it's நமக்கு ட்ராமடைஸ் ஆயிடும். சால்வ் பண்றேன்னு சொல்லி அவங்க ஒரு மலையவே மேல போய்டுவாங்க. And they'll give solutions which is not at all needed. And also like அவங்க ஒரு ஐ ஃபீல் லைக் ஒரு ரோஸ் வாங்கி கொடுத்தாலும் அவங்க ஹாப்பி ஆயிடுவாங்க. அவங்க அதை பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து போய் நான் மழைலாம் பேத்துட்டு வரேன் அப்படின்னு போவாங்க. அது யூஸே இல்லை ஆக்சுவலி. ஆஸ்கிங் அ சாரி ஆர் லைக் அவங்களுக்கு பிடிச்ச விஷயம் வாங்கி தரது இல்லை, டேக்கிங் ஹர் அவுட் ஃபார் அ டிரைவ் ஆர் அ வாக், அதுவே அவங்களை சால்வ் பண்ணிடும். அந்த சிம்பிளே புரிஞ்சுக்காம அவங்க வந்து விமனை புரிஞ்சுக்கவே முடியாது. விமனை புரிஞ்சுக்கணும் நீங்க நினைக்கிற மாதிரி இப்போ நீங்க ஒரு விமனை வந்து இவங்க இதெல்லாம் பண்ணாதான் ஹாப்பியாகவும் நினைப்பாங்க. ஆனா அது கம்ப்ளீட்லி ஆப்போசிட்டா இருப்பாங்க. அவங்க எனக்கு நீ ஒரு வாக் கூட்டு போயிருந்தாலும் நான் ஹாப்பி ஆயிடுவேன். ஆனா அது அவங்களுக்கு புரியவே புரியாது. they can ask என்ன வேணும் உனக்குன்றது they can ask, and but அவங்களுக்கு வந்து எனக்கு எல்லாம் தெரியும் அப்படி சொல்லிட்டு they'll do something that this woman doesn't need. அப்புறம் நான் இவ்வளோ பண்ணேன் அப்ப கூட உனக்கு நீ சாட்டிஸ்ஃபையே ஆகலையே, you're not even satisfied அப்படின்னு சொல்றாங்க. சோ பண்ணீங்க அந்த பொண்ணுக்கு பிடிச்சதா அவளுக்கு பிடிச்சத பண்ணல, ரொம்ப பெரிய விஷயம். சோ இன்னைக்கு நிறைய பேர் அத ஸ்ட்ரகிள் பண்றாங்க, லைக் how to solve a woman. எனக்கு தெரியவே இல்லை, அவள்கிட்ட நான் சண்டை போட்டு வீட்டுக்கே போக வேணாம், ஓடிடலாம் போல இருக்கு அப்படின்னு. பிகாஸ் women are இன்னைக்கு அவங்க நிறைய எஜுகேட்டடா ஆயிட்டாங்க. இன்னைக்கு they have their freedom and they have their financial dependence. அந்த விமனை ஹேண்டில் பண்ற மாதிரி நம்ம மென்னை ட்ரெயின் பண்றோமானா கிடையாது. லைக் அந்த மாதிரி ஒரு விமனை ஹேண்டில் பண்றதுக்கு men has to get trained. ஏன்னா முன்னாடி இருந்த ஜெனரேஷன் மாதிரி இந்த விமன் கிடையாது. அப்போ நீங்க உங்களை you have to upgrade yourself. நீங்க வளரணும்.
நீங்க அவங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க உங்களை அப்கிரேட் பண்ணிக்கணும். அண்ட் யூ ஹேவ் டு பி அ ஹீரோ. ஷீ இஸ் அ ஹீரோயின், தென் யூ ஹேவ் டு பி அ ஹீரோ. நான் ஹீரோவா இருக்க மாட்டேன், ஆனா நீ ஹீரோயினா இருக்க கூடாது, கீழே வந்துரு அப்படின்னு சொன்னா அது கரெக்ட் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ வி ஹேவ் டு ட்ரெயின் அவர் பொன் குழந்தைங்களை இப்படி வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம நிறைய வந்து நம்மளுக்கு கண்டிஷனிங் இருக்கு. ஆனா ஐ ஃபீல் லைக் யூ ஹேவ் டு ரைஸ் யுவர் சன் ஆல்சோ டு கோப் அப் வித் தட் விமன். லைக் அந்த ஒரு எம்பவர்ட் விமன் அவங்க ஹேண்டில் பண்றதுக்கு வி ஹேவ் டு ரைஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். So whole generation of empowered women and men இருந்தானா it's going to be a beautiful world for everyone. எஸ், ரொம்ப ரொம்ப அழகா இருந்துச்சு இந்த பாட்காஸ்ட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் ஹியர். ஏன்னா இன்னும் கூட நான் 2 மணி நேரம் பேசுவேன் போல இருக்கு நீங்க பேசுறதை நான் கேட்கும்போது. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் அக்செப்டிங் இட். அண்ட் ஆல்சோ ரொம்ப அழகா நிறைய விஷயங்களை சொன்னீங்க. இந்த ஜெனரேஷன் பீப்புள் ஆஃப் விமன் அவங்க வந்து இந்த பாட்காஸ்ட் கேட்கும்போது இஃப் ஷீ கேன் ஈவன் ஐ கேன் டூ இட் அப்படின்னு அவங்க அதுலேருந்து ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா தென் இட்ஸ் அ சக்ஸஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ். Thank you so much. And எனக்குமே ரொம்ப ஹாப்பியா இருந்தது. இந்த டைம் போனதே தெரியல. Is it like 1 hour or more than an hour? Oh, it was wonderful talking to you. And this podcast was so different. என்னன்னா it was not like someone asking questions and someone replying to it. அப்படி கிடையாது. It was more like a discussion. Like you know woman to woman பேச வேண்டிய நிறைய விஷயத்தை நம்ம இன்னைக்கு பேசியிருக்கோம். So it was really nice connecting with you today on this podcast. Thank you so much. Thank you. Thank you.